மகிழ்ந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் கர்த்தரில் மகிழ்ந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் கர்த்தரில் மகிழ்ந்திருங்கள். நம் இதயத்தின் வேண்டுதல் நிறைவேற்றுவார், நம் இதயத்தின் வேண்டுதல் நிறைவேற்றுவார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமா, நாங்க ஒரே மகிழ்ச்சியா மேல தாளத்தோட பாட்டு பாடிட்டு இருக்கீங்க, ஆண்டவரை துதிச்சுட்டு இருக்கீங்க. என்ன விசேஷம் இன்னைக்கு? இன்னைக்கு தெரியாதா? இன்னைக்கு தமிழர்களின் தினம், பொங்கல். அப்படிங்களா? பொங்கல் திருநாளா? பொங்கல் திருநாள். ஆமா, எனக்கு மறந்தே போச்சுங்க. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறது எப்பவுமே நல்லதுமா. நாம மகிழ்ந்திருந்து அவர் இடத்துல நம்முடைய இருதயத்தின் வேண்டுதலை கேட்கும் பொழுது அவர் அப்படியே நமக்கு தருகிறார். சரிங்க, இப்போ தமிழர் திருநாள் பொங்கல்னே எனக்கு ஒரு விடுகதை ஞாபகம் வந்துச்சுங்க. விடுகதை ஞாபகம் வந்துருச்சா? கேட்கலாமா வியூவர்ஸ் கிட்ட? கேளுமா, தாராளமா. சரி, வியூவர்ஸ் கிட்ட கேட்கலாம். வியூவர்ஸ், ஈஸியான விடுகதை தான். நீங்க டக்குன்னு நான் கேட்ட உடனே நீங்க ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க உடனே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிரேயர் ரிக்வெஸ்ட் இருந்தா கூட எங்களுக்கு அனுப்புங்க, எங்களுக்கு தெரியுவீங்க. உங்களுக்காக நாங்க தினமும் ஜெபிக்கிறதுக்கு ஆயத்தமா காத்திருக்கிறோம். சரி, விடுகதை நான் கேட்கட்டுமா? கேளுமா. கேக்குறேன். முதலாம் மாதம் 14ஆம் தேதியிலே தமிழர் திருநாள் பொங்கல் பண்டிகை. அதே போல முதலாம் மாதம் 14ஆம் தேதியிலே இஸ்ரவேலருக்கு ஆரம்பிக்கும் பண்டிகை. அது என்ன பண்டிகை? உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஆமா, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பரிசுகளை தட்டி செல்லுங்க. வியூவர்ஸ், ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாங்க. அன்பானவர்களே, நீங்களும் எங்களோடு இணைந்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களுடைய மன விருப்பத்தின்படி உங்களுக்கு செய்து முடிப்பார். ஜெபிக்கலாமா? சரிங்க, ஜெபிப்போம். அன்பின் பரம தந்தையே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பொங்கல் திருநாளை தமிழர்கள் கொண்டாடும்படி நீர் பாராட்டின தயவிற்காக, இரக்கத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. விசேஷமா இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, அனைத்து விவசாயிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். விவசாயிகள் அவர்களுடைய கஷ்டங்களை அறிந்திருக்கிறீர், வேதனைகளை அறிந்திருக்கிறீர். அந்த வேதனைகள் கஷ்டங்கள் மத்தியிலும் கர்த்தாவே அவர்களுடைய எல்லா விவசாயத்தையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வழியாக எங்களுக்கு நீர் ஆண்டவரே உணவை தந்து கொண்டிருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்களை நீர் ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டுமாய், அவர்களும் மகிழ்ந்திருக்க செய்ய வேண்டுமாய் உம்மிடத்திலே கெஞ்சி கொண்டாடுகிறோம் சுவாமி. விசேஷமாக கர்த்தாவே, எங்களிடத்திலே இந்த யூடியூப் வாயிலாக ஜெபிக்க கேட்ட அன்பு தாயார் சாந்தி அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு ஆண்டவரே பலவீனங்கள் சுகவீனங்கள் இருப்பினும் உம்முடைய ஆணி பாய்ந்த கரங்களினால், சுகமாக்கும் கரங்களினால் தொட்டு நீர் சுகப்படுத்துவீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய தழும்புகளால் குணமானோம் என்று உம்முடைய வேதவசனம் சொல்லுகின்ற வண்ணமாக நீர் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி அவர்களுக்கு சீக்கிரத்திலே சுக ஜீவத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று உம்மிடத்திலே கெஞ்சி கொண்டாடுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த யூடியூபை யாரெல்லாம் பார்த்து கொண்டு எங்களோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய எல்லா தேவைகளையும் நீர் பூர்த்தி செய்து உமக்குள்ளே எப்போதும் மகிழ்ந்திருந்து அவர்கள் வேண்டுதல் செய்யும் போது அனைத்து வேண்டுதல்களும் விண்ணப்பங்களுக்கும் நீர் செவிசாய்த்து ஆம் என்றும் ஆமீன் என்றும் பதில் கூற வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் ஏக கடவுளாய் என்று பழித்து ஆண்டு கொண்டிருக்கின்ற எங்கள் ஒன்றான இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Have a blessed day. I wish you all happy Pongal.